அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, உலகத்தில் எப்பேற்பட்ட மாந்திரிக பிரச்சனை இருந்தாலும் அல்லது பேயி பிசாசு பிடித்திருந்தாலும், காட்டேரி இரத்த காட்டேரி என எந்த மாதிரி பாதிப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மரணமே நெருங்கிவிட்டது, மாந்திரிகத்தால் உங்கள் வாழ்க்கை அழிந்து போக இருக்கிறது, இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் கண்டிப்பாக இந்த தர்கா உங்களுக்குத்தான். நிச்சயமாக இந்த தர்காவுக்கு சென்று நீங்கள் அங்கேயே இருக்க வேண்டும். அதாவது தர்காவில் நீங்கள் சென்று தங்கிவிட வேண்டும். ஒரு நாளோ அல்லது ஒரு மணி நேரமோ அல்லது 2 நாட்களோ அங்கே இருந்தால், அங்கே உள்ள அடக்கமாக இருக்கக்கூடிய மகான் உங்களை கனவில் வந்து எழுப்பி உங்கள் பிரச்சனைகளை அவர் முடிக்கிறார். அதன் பின்பு அங்கே கொடுக்கப்படும் ஒரு சர்க்கரை தீர்த்த பிரசாதத்தை வாங்கி உண்டு, அங்கே கொடுக்கப்படும் மந்திர நீரை நீங்கள் மந்திர நீரை முகத்தில் தெளித்து கொண்டு அங்கே கொடுக்கப்படும் ஒரு எண்ணெயை நீங்கள் உடம்பில் பூசிக்கொண்டால் சகல பிரச்சனைகளை தீரும் ஒரு சக்தி வாய்ந்த தர்காவை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த மாந்திரிகம் என்றாலே பேய் பிசாசு அனைத்தும் பொருந்தும். பேய் பிடித்திருந்தாலும், மாந்திரிகம் செய்திருந்தாலும், ஏவல் வெள்ளி சூன்யம் காத்து கருப்பு கைக்கட்டு கால்கட்டு என எந்த மாதிரி கட்டு போட்டிருந்தாலும் சரி, உங்களை வாழ விடாமல் மாந்திரிகத்தால் பல பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி எந்த மாதிரி பாதிப்பு உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதற்காக நீங்கள் மாந்திரிகவாதியோ மந்திரவாதியோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லும் இந்த கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை போய் வந்தால் எல்லா பிரச்சனையும் அங்கே முடிந்துவிடும். அப்படி ஒரு வித்தியாசமான தர்காவை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். சரி, முதலில் இந்த தர்கா எங்கே இருக்கிறது, இதற்கு எப்படி போக வேண்டும் என்று பார்த்துவிடும். அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் கொடுக்கும் காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கவிருக்கும். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்வதால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்ல முடியும். அதே போல் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். சரி, இது மதுரை மாவட்டம், அதாவது மதுரை அடுத்தபடியாக கோரிப்பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த தர்கா. கோரிப்பாளையம் தர்கா என்றாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கூகுள் டைப்ஸ் அதில் வந்துவிடும். அங்கே சுல்தான் அவர்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவருடன் நிறைய மகான்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். சரி, இந்த தர்காவின் விசேஷம் என்னென்றால், இந்த தர்காவில் பேய் பிடித்தவர்களை அழைத்து செல்வார்கள். அங்கே பேய் இருந்தால் தானாகவே அதுவே ஓடிவிடும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பேய் தானாக ஓடிவிடும். என்ன நடக்கும் என்றால், அங்கே போனவுடன் ஒரு கயிறை உங்கள் கழுத்தில் அணிவிப்பார்கள். அதன் பின்பு ஒரு சர்க்கரை பிரசாதம் கொடுப்பார்கள். அதன் பின்பு ஒரு மந்திர நீரை உங்களுக்கு தெளிப்பார்கள். பின்பு அவ்வளோதான். இந்த மந்திர நீரை தெளித்தாலே அனைத்து பேயும் ஓடிவிடும். பேய் பிசாசு மாந்திரிகம் கட்டு கைக்கட்டு கால்கட்டு ஆகாயக்கட்டு வாய்க்கட்டு எந்த மாதிரி கட்டு இருந்தாலும் சரி, தடைகள் இருந்தாலும் சரி, உடைந்துவிடும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் நடப்பதில்லை. சாதாரணமாக மந்திரிக்கப்பட்ட நீரை அனைத்து பிரச்சனையும் சரி செய்துவிடும். அதன் பின்னர் அங்கு உள்ள விளக்கேற்றி விட்டு அங்கு ஒரு எண்ணெய் கொடுப்பார்கள். அந்த எண்ணெய் உடம்பில் பூசிக்கொண்டால் மீண்டும் இந்த மாந்திரிகம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கை வரவே வராது. அப்படி ஒரு சக்தி படைத்த இந்த ஸ்தலமாகும். அதே போல் எந்த மாதிரி பேய்கள் எல்லாம் இங்கே அடங்கும் என்றால், காட்டேரி இரத்த காட்டேரி எப்பேற்பட்ட பேயும், சாதாரண பேய் இல்லை, எப்பேற்பட்ட பேயும் அடங்கிவிடும். அவ்வளோ சக்தி. ஆம், பேய் பிசாசு காட்டேரி இரத்த காட்டேரி பயங்கரமான எந்த மாதிரி இருந்தாலும் இங்கே அடங்கும். சரி, இது மட்டும் தானா என்றால், மாந்திரிக ரீதியாக எனக்கு செய்தி வைத்து விட்டார்கள், எங்கள் வீட்டில் சூன்யம் வைத்திருக்கார்கள், கடை நடக்கவில்லை, வியாபாரம் நடக்கவில்லை என எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த தர்காவுக்கு சென்று நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். ஒரு நாளோ ஒரு இரவோ ஒரு பகலோ தங்கியிருந்தால் மகான் நேரடியாக கனவில் வந்து உங்களை எழுப்புகிறார். எழுப்பி உங்களுக்கான பிரச்சனை முடிந்து விட்டது, நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லும் வரை அவர்கள் நிறைய பக்தர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். தினசரி அங்கே காத்திருக்கிறார்கள். மகான் கண்டிப்பாக எல்லோருக்கும் வந்து சொல்கிறார், நீங்கள் 2 நாட்கள் தங்கியிருக்க வேண்டும், இல்லை உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டது என்று மகான் அங்கு செல்லும் அனைவரிடமும் அனைத்து நபர்கள் கனவிலும் நிச்சயமாக வந்து சொல்கிறார். அதன் பின்பு உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் நீங்கள் உடனடியாக சர்க்கரை பிரசாதமும் மந்திர நீரை கொடுத்து உங்களை அனுப்பிவிடுவார்கள். இன்னும் முடியவில்லை என்றால் மகான் வந்து சொல்லும் வரை நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு பிரச்சனை முடிந்துவிடும். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் என எல்லா பிரச்சனைக்குமே இந்த தர்கா வந்து மிக வலது கையாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறை சென்று வந்தால் நிச்சயமாக வளம் பெறலாம், நலம் பெறலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சகல சௌபாக்கியமும் அனுபவிக்கலாம். இப்படி எத்தனையோ பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீர்கள். எங்கு சென்றாலும் பேய் போகாது.
பேய் பிடித்து கொள்ளும். ஆனால் பேய் போவது போல இருக்கும், ஆனால் போகாது. சில நேரத்தில் மாந்திரிகம் ஒரு முறை வைத்திருப்பார்கள், அதை நீங்கள் எடுத்திருப்பீர்கள், ஆனால் திரும்ப 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 செய்து கொண்டே இருப்பார்கள். அதே போல் கட்டு போட்டு கொண்டிருப்பார். இப்படி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கூட அதை சரி செய்யும் சக்தி இந்த தர்காவுக்கு உண்டு. எனவே வாழ்க்கையில் நலம் பெறவும் வளம் பெறவும் இந்த மகானின் சன்னதிக்கு போங்கள். வளமோடு நலமோடு வாழுங்கள். நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் நன்றாக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இங்கே கொடுக்கப்படும் மந்திர நீர் கொண்டு நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து தெளித்தால், வீட்டில் யாருக்காவது மாந்திரிக பிரச்சனை இருந்தாலோ வீட்டில் எதிர்சக்தி இருந்தாலோ அது விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கு கொடுக்கப்படும் சர்க்கரை பிரசாதம் மிக சக்தி படைத்தாகும். அதனுடைய ஃபார்முலா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. மகானின் சக்தி அந்த அளவு இருக்கும். நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு அதோட விவரம் விளக்கம் அனைத்தும் புரியும். நன்றி, வணக்கம்.